ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது மிக்ஸ்டு பயிர் குழம்பு. ரொம்ப ஹெல்தியானது. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், பாதி கப் தேங்காய், கறிவேப்பிலை, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் பொடி, காரப்பொடி, மட்டன் மசாலா, மல்லித்தூள், பட்டை லவங்கம், சோம்பு, பெப்பர், கடுகு, 2 உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, ஓவர் நைட் ஊற வச்ச பயிர். இப்போ ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்ச எல்லா பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. நான் இங்கே 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 கப்பு பயிருக்கு 2 சொம்பு தண்ணி. இதை ஓவர் நைட் ஊற வச்சதால் 5 விசில் போதும். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு வச்சிடலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மசாலாக்கான ஐட்டமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாதி தேங்காய், 1 வெங்காயம், சோம்பு, பட்டை, லவங்கம், பெப்பர், புதினா 1 கைப்பிடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி சால்ட் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அது கூடவே வெந்த தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அது கூட அந்த ஸ்ப்ரவுட்ஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சா போதும். இப்போ தாளிப்புக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. பொடுசாக சாப் பண்ண 1 வெங்காயம், கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை எப்போவுமே கட் பண்ணி வச்ச பிறகு தண்ணியில் உப்பு போட்டு வைக்கணும், இல்லைன்னா அது கருப்பாயிடும். இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்க நம்ம குக்கர்லேயும் வேக வச்சிருக்கலாம். ஆனால் குக்கரில் வேக வச்சா அது வேறு டேஸ்ட் வரும். இப்படி போட்டால் தாளிப்புக்கு அது வேறு டேஸ்ட் வரும். நம்ம தாளிப்புக்கு போடுறதுனால அது கொஞ்சம் பார்த்து வேகிற வரைக்கும் நம்ம வேறு எதையும் ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அது வேகாது. அது வெந்ததும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஜாரில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு வர வரைக்கும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொச்சி கலர் ரொம்ப நல்லா மாறும். இந்த குழம்பு நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இந்த மாதிரி வெரைட்டியான எல்லாத்துக்கும் இதை சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் ராகி பாலுக்கு கூட இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஒத்து வராது. இதை கிரேவியாக இப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக குழம்பாக பண்ணிக்கலாம். சம்மருக்கு ஆவரவில் லைட் ஃபுட்டை இன்டேக் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் பண்ணால் தப்பில்லை. ஆனால் டெய்லி மசாலா ஐட்டம் சாப்பிட முடியாது இந்த சம்மரில் வெயிலுக்குனால. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வந்தாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்ச ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்ச ஸ்ப்ரவுட்ஸோடைய தண்ணி இருக்கும்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதை வீட்டில் பார்க்குற எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்கள் வீடியோ பார்க்குறதுல ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.